அடுத்து வீடியோ எடுத்துடலாம். We request the cast and ஓகே டக்குன்னு பேசு. அனைவருக்கும் வணக்கம். நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுனாலும் இறைவணக்கம் பாடுவோம். நான் இப்போ இறைவணக்கம் பாட சொல்லலை, ஆனால் நான் இன்னைக்கு உயிரோட மறு ஜென்மம் எடுத்து இங்கே நிற்கிறேன் உங்கள் முன்னாடி எல்லாம்னா அதுக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச நிறைய மீடியா பீப்புள் எல்லாம் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். எனக்கு மறு ஜென்மம் கொடுத்தது ராஜ்குமார் சேதுபதி, ஸ்ரீபிரியா, சுகாசினி, மணிரத்னம் சார், கார்த்திக் தம்பி, சூர்யா, ரஜினி சார், கமல் சார், ஏசிஎஸ் சண்முகம், சரத்குமார் சார், ராதிகா. இவங்க அத்தனை பேரும் பல லட்சங்களை, 1-2 இல்லை, பல லட்சங்களை போட்டு எனக்கு மறு ஜென்மம் கொடுத்துருக்காங்க. அவங்க மறு ஜென்மம் கொடுத்தனால தான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறேன். அவங்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் என்னுடைய அன்பு சகோதரர்கள் மீடியா பீப்புளுக்கு தெரியாது, அவங்களுக்கெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அதே மாதிரி இப்போது கான்சிட்டி 25வது நாள். நான் நடிக்க வந்த காலத்தில் 25 வாரம், 50 வாரம், 260 நாள், 365 நாள் இப்படி படங்கள்லாம் போச்சு. அப்போ தான் எங்களுக்கு கூப்பிட்டு ஷீல்டெல்லாம் கொடுப்பாங்க. அது இருக்குது நிறைய. இப்போ 25வது நாள். இந்த 25வது நாள் வர்றதுக்கு காரணமே நீங்கள் எல்லாரும் தான். உங்கள் எல்லாருக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். நானே நிறைய யூடியூப்பெல்லாம் பார்க்க மாட்டேன். இதை பார்க்கும்போது இங்கே வந்தவர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அன்றைக்கி வந்த ஒரு யூடியூப்கார் சொல்கிறார், நான் பார்த்தேன், அது நல்லா இருந்தால் படத்துக்கு போவோம், இல்லைன்னா வேண்டான்னு இருந்தேன். ஆனால் படத்துக்கு போய் உட்காந்துட்டு வெளியிலே வர முடியல. அந்த அளவுக்கு அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த படம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னாங்க. நிறைய பேர் சின்ன சின்ன ஆடியன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. இவங்க எல்லாருமே ஐயோ ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குங்கன்னாங்க. நிறைய வருஷத்துக்கு அப்புறம், நிறைய வருஷம், அதாவது அருணாச்சலம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வடிவக்கரசியம்மா இதில் நல்லா பண்ணியிருக்காங்கன்னாங்க. ஐயோ நான் திருப்பி படிக்கிறேன். எதோ மறந்தா போல போய் எழுதிச்சு அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி படிக்கிறேன். அந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சரிங்க, ஒருத்தர் நல்லா நடித்தா, நான் இதை கேட்டுடுறேன், கோச்சிக்காதீங்க யாரும். நீங்கள் எல்லோரும் யூடியூப்பில் வடிவக்கரசி, யோகி பாபு நல்லா நடித்தாங்க, இவங்க நடித்தாங்க, அவங்க நடித்தாங்கன்னு எல்லாம் சொல்கிறீங்க. ஓகே, இவங்களுக்கு வேலை கொடுங்கன்னு ஏன் எழுத மாட்டேன்றீங்க, சொல்ல மாட்டேன்றீங்க? அந்த காலத்துலையாவது தினத்தந்தியில் ஒரு வழி எழுதுவாங்க, இவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது அப்படின்னாவே ப்ரொடியூசரோ டைரக்டரோ அதை படித்தா, ஆஹா அப்போ வடிவக்கரசின்னு ஒரு நடிகை வந்திருக்கு, அதுக்கு வேலை கொடுக்கலான்னு வாங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் அந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன் தயவு செஞ்சு. நீங்கள் சொல்கிறீங்க இந்த தேங்க்ஸ் மீட் முடிஞ்ச உடனே உங்களோட யூடியூப்லலாம் வடிவக்கரசி நல்லா நடிச்சிருக்கு, அதுக்கு நீங்கள்லாம் வேலை கொடுக்கலாம் அப்படின்னு எழுதி எனக்கு வேலை வாங்கித்தாங்க. ஏன்னா எங்கள் டைரக்டர் கொடுக்குற மாதிரி தெரியல, அவர் போயிட்டார் ஷூட்டிங்க்கு. இதில் கான்சிட்டியில் நடித்த யோகி பாபு சார் சூப்பர் பிஸி, அவர் ஆல்ரெடி பிஸி. தம்பிக்கு 4 படம் வந்திருக்கு. தம்பி நம்ம அர்ஜுன் தாஸ் தம்பி ஆல்ரெடி ஈசிஆரில் செட்டு போட்டு அங்கே பாட்டு பாடின்னு இருக்கார். ஓகேவா? இதெல்லாம் கேட்குறேன், நான் கேள்விப்படுறேன், எல்லாரும் இருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா வீட்லேயே உட்காந்துருக்கேன். வீட்லேயே உட்காந்து யூடியூப் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு நல்லா கற்றுன்னு இதெல்லாம் பார்க்குறேன். அதுதான் நான் கேட்குறேன். எல்லாரும் சொன்னாங்க, இந்த தம்பி சொல்லிச்சு, அம்மா நீங்கள் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டு கண்ணு, ஆனால் ஒரு படம் கூட வரல இன்னும். எனக்கு வேண்டியது வேலை. எல்லாரும் நீங்கள் இந்த படம் முழுக்க வந்துட்டீங்க, அதனால் உங்களுக்கு 5 நாள் வேலை கொடுக்க மாட்டேன்னா நான் எப்படி சோர்ஸ்ன்றது? 5 நாள் வேலை கொடுக்க மாட்டேன், 3 நாள் வேலை இந்த ஈபியை கேட்டால், அம்மா நீங்கள் 10 வருஷம் அக்ரிமெண்ட்டில் இருக்கேன். என்ன அக்ரிமெண்ட்டு?
நான் என்ன சொல்கிறேன், அக்ரிமெண்ட் இருக்குல்ல, மாதம் ஆனால் எனக்கு சம்பளம் அனுப்பிடு. அதை செய்யுங்களேன். மாதம் மாதம் வடிவுக்கிற அம்மாவுக்கு சான்ஸ் கொடுக்குறோமோ இல்லையோ, சம்பளம் மட்டும் அனுப்பிடுவோம் அப்படின்னு செய்யுங்க. விசு சார்லாம் அப்படி தான் பண்ணார். விசு சார், வி சேகர் சார்லாம் எங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் அனுப்புவார். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா சந்தோஷப்படுவேன். மியூசிக் டைரக்டர் வந்தார், அம்மா நீங்கள் நல்லா எல்லாம் சரிப்பா, எனக்கு வேலை கொடுங்கய்யா, கொடுத்தாதானே நான் ஃபர்தராக நடிக்கிறது. இப்போது ஹரிஷ் சார் வந்து இந்த அம்மா ரஃப்பாகவே பேசுவாங்க, அப்படியே பேசுவாங்கன்னு எல்லாரும் நினச்சிருந்ததை உடைச்சிட்டார். இல்லைங்க, அந்த அம்மா காமெடி கொடுத்தா கூட பண்ணுங்கன்னு சொல்லி ஹரிஷ் சார் உடைச்சார். அந்த மாதிரி நீங்கள்லாம் வேலை கொடுத்தாதானே நான் செய்வேன். இந்த நான் வந்தது வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை, உங்கள் மூலியமாக எனக்கு வேலை வரணும். அதுக்கு தேவராஜ் சார் சும்மா ஷூட் மட்டும் பண்ணாதீங்க, வேலை வாங்கித்தாங்க எனக்கு. புரியுதா? நீங்கள் நடிக்க வந்துட்டீங்க, நான் என்ன வேலைக்கு போகிறது? எழுதுகிற வேலைக்கு போவேன் நான்? முடியாதுல்ல. அதனால் வேலை வாங்கித்தாங்க. ஹரிஷ் சார்கிட்ட இப்போ வருவார். உங்கள் எல்லாருக்கும் நன்றி, நீங்கள் எல்லாம் நல்லா நடித்து கொடுத்தீங்க, ஏன்னா ஹரிஷ் சாரோட டீமுக்கு நன்றி எல்லாம் சொல்ல வருவார். ஓகே. ஆனால் அவர் நம்மளெல்லாம் அழ வைக்கிற மாதிரியெல்லாம் சிலது பேசுகிறாராங்கள்ட்ட எனக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு அதெல்லாம் பேசுவார். அப்படியே கண்டிப்பாக நான் எடுக்கிற படத்துலலாம் அட்லீஸ்ட் ஒரு நாள் வேலையாவது வடிவுக்கரசி அம்மாவுக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு சத்திய வாக்கு கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷமாக போவேன். அது எப்படிங்க, அவரோட டீமில் பாட்டு எழுதுறவர் இருப்பார், மியூசிக் டைரக்டர் இருப்பார், அர்ஜுன் தாஸ் தம்பி இருப்பார். ஆனால் நான் இருக்கக்கூடாதா? நான் இருக்கக்கூடாதா கேட்குறேன் இல்லை? அப்போ நான் வேலை செய்யலையா? அப்போ நல்லா செய்யலையா? சும்மா சொல்கிறீங்களா? என்னை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு, சரி இந்த வயசான காலத்தில் இதுக்கு இதையாவது நிம்மதி இருக்கட்டும்னு சொல்கிறீங்களா? நான் நல்லா நினச்சேன்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரிஞ்சால் எனக்கு வேலை கொடுங்க அண்ணாச்சி. நீங்கள் போகிற இடத்துக்கும் எனக்கு வேலை வாங்கி கொடுங்க அண்ணாச்சி. சும்மா நீங்கள் குழந்தைங்களோடவே இருந்தேன் இப்படி. நான் உங்களோட நடிச்சிருக்கேன்ல, நான் நல்லா தான் நடிப்பேன். ப்ராம்ப்டிங் வாங்காமல் நடிப்பேன்ல. போதும். இந்த ஈபி மாதிரியே சொல்லாதீங்க. அந்த ஈபி அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கு. அந்த மாதிரி சொல்லாதீங்க. எனக்கு தயவு செஞ்சு வேலை வாங்கி கொடுங்க. நான் அடுத்த சக்ஸஸ் மீட்டில் வந்து பேசினாவோ இல்லை ப்ரெஸ் மீட்டில் பேசினாவோ நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன், நீங்கள்லாம் எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்னு நான் சொல்லணும். உண்மையிலே சரத் சார் போகிற இடத்துலலாம் வயசான கேரக்டர் இருக்கா, மதர் கேரக்டர் இருக்கான்னு கேட்குறாராம். பாவம், அவரெல்லாம் எனக்காக வேலை கேட்குறாருங்க. ஸ்ரீபிரியா வேல்ஸ், அந்த ஐஸ்வரி வேலன் அவங்க பிள்ளைகிட்ட வேலை கேட்குறாங்க, வடிவுக்கரசி அம்மாவுக்கு ஏதாவது கேரக்டர் இருந்தால் சொல்லுங்கன்னு. கமல் சார் நீங்கள் தான் பூஜை போட்டுருக்கீங்களே லைனாக, அதில் வடிவுக்கரசிக்கு வேலை கொடுங்கன்னு எல்லாரும் எனக்காக வேலை, எனக்கு மறுஜென்மம் கொடுத்தது பத்தாதுன்னு வேலையும் கேட்குறாங்க. நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததே எல்லாரும் என்னை பற்றி நல்லா எழுதுனீங்க, அதுக்கு நன்றி. இந்த படத்தை 25 நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாந்தீங்க, அதுக்கு நன்றி. மேலும் மேலும் எனக்கு வேலை வாங்கி கொடுக்க போகிறீங்க, அதுக்கும் நன்றி. கொடுங்கன்னெல்லாம் கேட்கல, கொடுக்க தான் போகிறீங்க, அதுக்கும் நன்றி. அம்மா சீக்கிரமாகவும் முடிச்சிட்டேன், பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா எனக்கு டைரக்டர் பேசுகிறத நான் பார்க்கணும், நான் போயிடக்கூடாது, நான் பார்க்கணும். என்ன தான் சொல்கிறாரு பார்ப்போம். அண்ணாச்சி நீங்கள் தான் சாட்சி. நன்றி 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 நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. கண்டிப்பாக இதை தொடர்ந்து அடுத்து நிறைய நல்ல படங்கள் லைனப்பில் உங்களுக்கு வரும். இங்கே இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு ஒரு படம் கொடுக்க தான் போகிறாங்க. இந்த ஈபி உங்களுக்கு வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கீங்கண்ணே. நிஜமாவா? இது இன்னைக்கு 3வது ஆள். டெய்லி இந்த மாதிரி ஒரு 10 பேர் சொல்கிறாங்க. ஆனால் நான் கண்ணாட்டில் பார்த்தா என் மூஞ்சி எனக்கு அடையாளம் தெரில. ஆமாம், அது ஒரு படத்துக்கு தான், படத்துக்காக எடுத்தோம். அம்மா எப்படி இருக்கீங்க? ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலாம்? ஆமாம், எல்லோரும் நல்லா இருக்கீங்களே? ரைட்டு. இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளவங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. 25வது நாள் நன்றிகளை சொல்வதற்காக நம்ம எல்லாம் ஒன்று கூடியிருக்கோம். திரும்பவும் நான் வந்து நம்ம அந்த ஆடியோ லாஞ்சில் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் வரிசை எல்லாம் இந்த அப்படி தனித்தனியாக ஏன்னா எல்லாருடைய உழைப்புமே இதில் பாராட்டும் விதமாக எல்லாருமே ரசிக்கும்படியாக எல்லாத்துக்கும் வேலை கொடுத்த நம்ம தளபதி அவருக்கு தான் முதல்ல ஒரு நன்றி சொல்லணும். ஆமாம், எங்கிட்ட இருக்கிற திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்காக என்ன கேரக்டருக்கு இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்தந்த வேலைக்கு அந்தந்த சரியான ஆட்களை தேர்வு செஞ்சு இன்றைக்கி 25வது நாள் ஒரு வெற்றி விழாவில் நம்மெல்லாம் இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது ஆரம்ப வெற்றி தான். ஆமாம், இன்னும் அடுத்தடுத்து மிக மிக பெரிய வெற்றிகள் உங்களை வந்து சேரணும். இந்த மேடையில்
உங்களோட ஒரு 2 வயசு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தாப்புல நம்ம ஹீரோ பிரதர். ஆமாம், நீங்களும் இன்னும் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு வரணும். ஏன்னா வரும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை, கண்டிப்பாக வரும். அடுத்த சூப்பர் ஸ்டார் வேண்டாமா? ஏதாவது ஒன்று சொல்லினியா வேறு எங்கேயாவது போய் ஏதாவது வெடிச்சிடாம என்ன? ஆமாம், எல்லாருமே சூப்பர் ஸ்டார் அப்படி சொல்லுவோம் என்ன, விட்டுருக்கேன். ஆமாம், இதில் பங்கு பெற்ற எல்லா உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகள். தொடர்ந்து இன்னும் பல படத்தினுடைய வெற்றி விழாக்களில் நம்ம மீண்டும் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஸோ வணக்கம், தேங்க்யூ. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் படம் எனக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ், இவ்வளோ ஒரு ரெக்கக்னிஷன் கிடச்சது வந்து எனக்கு வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. தேட்டர் விசிட்ஸ்லாம் போயிருந்தோம் எல்லா ஊர்லேயும், சென்னையில், சேலம், மதுரை, திருச்சி, திருப்பூர், கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் போயிருந்தோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்துருக்கிற ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு அம்மாலாம் வந்து தலையில் கை வச்சு நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் வந்து எனக்கு இது யாரும் பண்ணதில்லை. என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர யாரும் இதெல்லாம் பண்ணதில்லை, வெளியாட்களாக. ஸோ ஒவ்வொருத்தரையும் வெளியில் போகும்போது ரெக்கக்னைஸ் பண்ணி வந்து பேசி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு போகிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது ஆக்சுவலி. ட்ரெய்லர் லான்ச்சில் பேசியிருந்ததை விட இப்போ எனக்கு பேச்சு வரல சொல்லப்போனால். ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். 24 கிராப்ஸ்லேயும் நான் கூட நின்று, ஏன்னா ஃபஸ்ட்டு படம் நம்மளை நம்பி கொடுக்குறாங்கன்னா நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லா ஷூட்டிங் டேஸ்லேயும் எனக்கு ஷூட்டே இல்லைனாலும் நான் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் கூடயும் நின்று பார்ப்பேன். இப்போ டிஓபினா அவங்க கூட பின்னாடி நின்று பார்ப்பேன், எப்படி பண்ணுறாங்க, எப்படி ஃப்ரேமில் எப்படி நிற்க சொல்கிறாங்க, எந்த லைட்டில் வைக்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நின்று பார்ப்பேன். ஸோ மியூசிக் சார் கூட போய் உட்காந்து செஷனில் உட்காந்துருக்கேன். சவுண்ட் இன்ஜினியர் வரைக்கும் லைக் டப்பிங்கில் உட்காந்துருக்கேன், சவுண்ட் மிக்சிங்கில் உட்காந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பார்ப்பேன், சரி எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ அதோட இதுவாக தெரில. ஸோ மேடம் சொன்ன மாதிரி அடுத்த 2-3 வாய்ப்பு வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா தேங்க்யூ. ஸோ தேட்டரில் பார்க்கும்போது கதிர் ப்ரோ சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு வடிவுக்கரிசி மேம், யோகி பாபு சார் தான் செம்ம ரெஸ்பான்ஸ். தேட்டரில் ஃபுல்லாக சிரிக்கிறாங்க, ஃபுல்லாக கைத்தட்டுறாங்க. அப்புறம் 2வது வந்து கதிர் ப்ரோவுக்குமே வந்து அந்த மேலே தூக்கிட்டு சுற்றுற சீன்லாம் வந்து செம்ம இது. அப்புறம் அகிலனுக்கு வந்து செம்ம கிளாப்ஸு, கரெக்டாக கால் எடுத்து வச்சு இப்படி ஓடும்போது தேட்டரே ஒரே கத்தல். நல்லா இருந்துச்சு அகிலன். ஸோ தேங்க்யூ. அண்ட் எண்ட் ஆஃப் தி டே வெதா போட்டது வந்து எனக்கு வந்து ஹரிஷ் துரைராஜ் தான். ஸோ அவருக்கு எப்பவுமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சதா. ஹாய், என் பேர் அகிலன். இந்த சான்ஸ் கொடுத்த ஹரிஷ் துரைராஜ் அங்கிளுக்கு தேங்க்ஸ். அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் அர்ஜுன்தாஸ் அங்கிள், எவ்ரி ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். இப்போது ப்ரொடியூசராகவும் இந்த படம் பண்ண வேண்டிய நிலைமை இருந்துச்சு, தள்ளப்பட்டேன். அப்போ இந்த படம் நடக்கும்போது பூஜை போட்டோம். ஜூலை மாதம், இதே மாதம் தான், போன வருஷம் போடும்பொழுது என் பூஜைக்கு எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தேன். எல்லோரும் வந்திருந்தாங்க. எல்லோரும் வந்துட்டு நிறைய விஷ் பண்ணாங்க, நிறைய வெல் விஷஸ் மென்டாஸ் எல்லாருமே. ஆனால் ஒரு சில பேர், கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்கிட்ட என் மேலே இருக்க ரொம்ப அக்கறை உள்ளவங்க சொன்னாங்க என்னென்னா, இந்த படம் மூலிமா இந்த படத்துலேருந்து உன்னால் ஒரு 4 crores கூட உன்னால் ரெக்கவரி பண்ண முடியாது ஹரிஷ். முடிஞ்சால் இந்த படத்துலேருந்து எப்படியாவது அதை ரெக்கவரி பண்ணி வெளியில் வந்துரு, நிறைய சின்ன படங்கள் வருது பார்த்துக்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ப்ரிவ்யூ போட்டோம் சத்தியமில். அப்புறம் ப்ரிவ்யூ நடந்துச்சு. ப்ரிவ்யூவில் எல்லோரும் பார்த்தாங்க. பார்த்துட்டு அதே ப்ரிவ்யூவில் இன்னும் நிறைய பேர் சொன்னாங்க, தம்பி படம் எடுத்துட்ட, ஓகே, தேட்டரில் வந்து 10 டிக்கெட்டு புக் பண்ணாதான் ஷோ கேன்சல் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி கண்டென்ட்டை நம்பி, இவ்வளோ கதாபாத்திரத்தை நம்பி ஒரு படம் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 4 times அதிகமாகவே இந்த படத்தோட பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை சொல்ல வேண்டிய கடமையாகவும் நான் இங்கே இருக்கேன் ஆக்சுவலி. ஏன்னா நல்ல படங்களை கண்டிப்பாக ஆடியன்ஸ் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன்னா இதுக்குன்னு நான் இதுக்கு பெரிய ஒரு ஸ்டார் இதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு கிடையாது. ஸோ பெரிய பேனரும் கிடையாது, சரிங்களா? ஸோ தனியாக வரும் பொழுது அவங்க என்ன ரிசப்ஷன் கொடுப்பாங்கன்னு நான் நம்பணும். அந்த ரிசப்ஷன் எனக்கு கொடுத்தாங்க.
அதை விட அதிகமாகவே கொடுத்தாங்க. நான் டபுள் மடங்கு எதிர்பார்த்தேன், கிட்டத்தட்ட 4 மடங்கு எனக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு தான் ரொம்ப ஜென்யூனாக 25வது நாள் நான் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அதை கரெக்டாக கொடுத்துணுன்னு ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் டு மை ஒய்ஃப். ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் த ட்ரஸ்ட். அண்ட் இத்தனை வருஷம் என் கூட இருந்து என்னோடய பேஷனுக்காக என்னை ட்ரஸ்ட் பண்ணி இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதை வந்து டெய்லி சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த ஹாப்பினஸை கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ தேங்க்யூ திவி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு ஆல். ஒன்ஸ் அகெயின் எல்லாரும் வந்ததுக்கு, கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. டீமுக்கு ரொம்ப நன்றி. என் தம்பி பரத் ரேராஜ் இபிக்கு ரொம்ப நன்றி. டே வாடா. அப்புறம் மேனேஜர் டீம் அவங்க மட்டும் வந்துருங்க. அப்படியே ஜெயசூர்யா, நாகராஜன் சார் இருக்காரா? வரல. விஷ்ணு. ஸோ இதுதான் மொத்தமே பவர் ஹவுஸ். இதுதான் பவர் ஹவுஸ் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன் டீமே இவ்வளோ தான். ஸோ நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை. மொத்தமே இந்த சார் உதய் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மொத்த டீமும்